அனைவருக்கும் வணக்கம். இதுக்கப்புறம் இந்த சேனலில் வீடியோஸ் எதுவும் வராது. இது நாள் வரைக்கும் ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த எங்கள் பார்வையாளர்களுக்கும் எங்களை ஊக்குவித்த ஊக்குவிப்பாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படின்னு சொல்லணும்னு இந்த திமுக அரசுக்கு ஆசைதான். எல்லா சேனலுமே இப்படியே எங்களுக்கு எண்டே கிடையாதுலே, எண்டே கிடையாது. இல்லை இந்த தமிழக அரசு வந்து யாரெல்லாம் குற்றம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. குற்றம் சொல்கிறாங்கன்னா அதை விசாரிக்கணும், இல்லை அதை வந்து நியாயப்படுத்தணும். அவங்க குற்றம் சொல்கிறவங்க தான் விசாரிக்கிறாங்க. குற்றம் சொல்கிறவங்க தான் விசாரிக்கிறாங்க. அது இப்போ நான் பாத்தியா காலையில் அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் எனக்கே ஒரு பர்சனல் அட்டாக். அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா வயசுல மூத்தவங்க, அசிங்கமா காதுல கேட்க முடியாத வார்த்தை. அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் தான் உண்மையாலே. அதுவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. அவங்க வாய் தான் துப்புரவு மாதிரி நாத்தடிச்சுது. அவ்வளோ வார்த்தை, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அது மட்டுமா பேசினாங்க. ஐயோப்பா, அந்த வீட்டில் மொத்தம் அந்த அதாவது மனித கழிவுகளை கரைச்சி எடுத்து போய் ஊற்றிருக்காங்க. வேங்க வயலோட இது மோசமாக. நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க. அதை பற்றி பேசல, இருந்தாலும் கூட அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை பற்றி பேசி அதான் சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் உடனே வந்து கைது பண்ணுறது, முடக்கிறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் அவர்கள் அவரே தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியம் தான் இது. அப்படி தான் சொல்லணும். ஏன் தவளை தன் வாயால் கெடுன்ற இதுல அது ஏன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக ஆட்சியில அதிமுகவை எதிர்த்து தான் பேசுவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து பேசுவார். அப்படி பேசினவர் அப்படி பேசி திமுக ஆட்சியில உட்கார வச்சிட்டாரு. இவங்க தான் இப்படியே ஒருவேளை இவர் அந்த பிரசாந்த் கிஷோர் வேலையை பாக்குறாருன்னு ஒரு சில இடத்துல டவுட்டு. அப்ப அந்த வேலையை பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க ஆபீஸ்ல. இருந்தாலும் இது ஒரு அரணே இல்லைல்ல. தப்பு தான். எங்க சட்ட ஒழுங்கு சரி இருந்தா இது மாதிரிலாம் எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்லை. என்னென்ன பண்ணணும், இது வரைக்கும் 3 தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குண்டர் சட்டம் எல்லாம் வேற போட்டாங்க. எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்காங்களோ வீடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வீடெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் முரண் இருக்க தான் செய்யுது. அவர் பேசுறதுல யாருக்கும் மரியாதை கொடுக்காம அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள். இவங்க மட்டும் தான் பேசுறாங்களா? மற்றவங்க எல்லாருமே தான் பேசுறாங்க. ஆட்சியாளர்களே மரியாதை இல்லாமல் தரக்குறைவா. எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன், யாரு நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவர் கூட தான் யாருமே மரியாதை இல்லாமல் தான் பேசுறாரு. ஆளுங்கட்சியில அரசியல் இருக்கிறவங்க எப்படி வேணாலும். அப்ப கருத்து சுதந்திரம் யாருக்குமே இல்லையா? அதான் சொன்னேன், அரசியல் இருக்கிறவங்க பேசலாம். இவர் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு ஜேர்னலிஸ்ட். இப்ப யூடியூபர் ஆகிட்டாங்க, ஜேர்னலிஸ்ட்ல இருந்து யூடியூபர் ஆகிட்டாங்க. இல்ல இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனாப்பா. இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம் கஷ்டமா தான். இந்த அரசு அப்படின்னா யாரெல்லாம் குற்றம் சொல்றாங்களோ அவங்களை அடக்கணும் அப்படிங்கறதுதான் முதல். குற்றத்தை அடக்கிறதுக்கு வக்கு இல்லை, குற்றம் சொன்னவங்களை அடக்கிறதுக்கு தான் இங்கே வேலை நடக்குது. அது இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அதான் சொன்னேன் நான் இதில் திருநெல்வேலியில் ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை செஞ்சுருக்காங்க, அது சிசிடிவியில் ஒரு கடையில் பதிவாயிருக்கு. அந்த பதிவான காட்சிகளை வெளியில் ஊடகத்துக்கு கொடுத்த அந்த 2 கடைக்காரங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணணும்? எவன் கொலை பண்ணானோ அவனை அரெஸ்ட் பண்ணணும். அந்த கொலை செய்ய கத்தி வாங்கி செஞ்சு கொடுத்தானே அவனை போய் நீ தேடிட்டு இருக்க. அந்த மாதிரி நீ அரெஸ்ட் பண்ண மனசாட்சி இல்லை. அவன் சிசிடிவி பதிவாயிருக்கு, அதை எடுத்து கொடுக்குறான். அந்த கடைக்காரனை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் எங்க கொலை நடந்தாலும் சாட்சி தான் அழிப்பண்ணான்ற இதுக்கு போய் சாட்சி. இப்போ இந்த இருக்கக்கூடாது. அண்ணா பல்கலைக்கழகத்துல சாட்சி அழிச்சிட்டாங்க. அந்த சாட்சி அழிக்கிறத விட அந்த குற்றம் நடந்த இடத்துல மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆகல. அந்த மாதிரி இந்த கொலை வைக்கலாம். அந்த யார் அந்த சாரியம் வந்துட்டோம், யார் அந்த காரியம் வந்துட்டோம். அது இப்போ அடுத்ததா இப்போ சவுக்கு சங்கர் அவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, அதுக்கு முக்கிய காரணம் செல்வ பெருந்தகை அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. செல்வ பெருந்தகையை கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைங்க அவங்க வந்தவங்க யாரும் எங்க கட்சிக்காரங்க இல்லை, அவங்க ஒன்றும் ஐடி கார்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. விஜயதாரணின்றவங்க நினைக்கிறேன் அவங்க பேரு. ஏன்னா ஐடி கார்டு வச்சிருக்காங்களா? எந்த கட்சியில யாருக்கு ஐடி கார்டு வச்சு சுத்துறாங்க? நான் ஐடி கார்டா அவங்க கட்சியிலனா அவங்க ஊழியரா? அதான் ஐடி கார்டு கழுத்துல மாட்டின்னு சுத்தணுமா? உன்னை வந்து பார்த்துருக்காங்க, எங்க தலைவர்னு போஸ்ட் போட்டிருக்காங்க, உன்னை வந்து செலெல்லாம் கொடுத்து சந்திச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன ஆச்சு, பெரிய ஆப்பு யாருக்குன்னா செல்வ பிறந்தகை ஆப்பு ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் இந்த கேப் இன் பிட்வீன்ல நடந்திருக்கு. அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சிக்கு வந்து அவங்க வந்து ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆமா, செல்வ பெருந்தகை வந்து எங்களுடைய கட்சி தலைவர், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர்,
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இருக்குது, அவரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் சொல்றது என்னன்னா காவல் ஆணையர் இருக்கார்ல அவர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமாம் அருண், ஆமாம் அவர் தான் வந்து என்கவுண்டரில் போட சொன்னது, ஆமாம் இவர் தான் போட்டு. அதாவது சாட்சியங்கள் இல்லாமல் கலைக்க சொன்னது அவர் தான். நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே சிங்க் ஆகும், என்னன்னா காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாருன்னு செல்வ பெருந்தகை பேசும்போதே நம்மெல்லாம் சுதாரிச்சுக்கணும். ஆமாம், என்ன சொல்கிறேன், அதாவது இங்கே ஸ்டாலினை பற்றி ஏதாவது பேசினா யார்கிட்ட இந்த ரீப்ளே வருதுன்னா செல்வ பெருந்தகை ரீப்ளே வருது. ஏன் நாங்கள் முதலமைச்சர் தானே கேட்குறோம், முதலமைச்சர் தானே பதில் சொன்னோம், ஏன் செல்வ பெருந்தகை பதில் சொல்கிறாரு? கேள்விக்கான பதில சொல்லுடானா நீங்களே கேள்வி திருப்பி எங்களை கேட்குறீங்க. அது எந்த விதத்தில் அதுதான் இப்போ நமக்கு இங்கே சிங்க் ஆகுதுல்ல இந்த மேட்டரு. அதே மாதிரி இதில் என்னை வட்டத்துலேருந்து பார்த்தியா சவுக்கு சங்கர், நாங்கள் இதுக்கப்புறம் அவர் தான் முடக்கிட்டாங்க. அவர்லாம் முடங்க மாட்டாரு, அவர் சும்மா வந்து சொல்லியிருக்காரு. நானும் ஒரு மாதிரி ஆயிடுறேன், அப்படியே ஆயிடுறியா? அதை மீசி இது பண்ணி இருந்தாலும் இங்கே அவரெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவர் மாதிரிலாம் நம்ம ஆகணும். இப்போ தான் பழம் சாப்பிட்டுக்கிறோம். அவர் பழம் தின்னு கொட்டையை போட்டு அந்த முளைச்சி வந்த மரத்துலேருந்து பழம் சாப்பிட்டவர். ஆமாம், அவர் எல்லாம் இல்லை. சரி, இது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகம் ஊடகத்தின் மீது தொடுக்கக்கூடிய போர்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்க வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் கையில் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக வச்சிருக்காங்க. அதனால வந்து வெளியில நிறைய உண்மைகளை வரவிடாத தடுத்துறாங்க. அதுல முக்கியமா இந்த டாஸ்மார்க் ஊழல் பத்தி பேசவே இல்லை. எந்த ஒரு நீதிபதி வேற விலகிட்டாரு. இப்ப ஆமா, 2 நீதிபதிகளும் விலகிட்டாங்க. இந்த டாஸ்மார்க் ஊழலை பத்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசல. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நம்மளே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே இப்போ. இன்னும் மக்களே நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் தானே. இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுது, எதிர்கட்சி அந்தஸ்துல உட்காந்துக்கிட்டு, ஒரு மீடியானா எதிர்கட்சி அந்தஸ்துல தான் உட்காரணும். ஒரு மீடியா பேசுறான் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசினா அவன் மீடியா கிடையாது, அவன் வந்து சொம்பு அப்படின்னா ஜிங் சக் அந்த மாதிரி சொல்லிடலாம். அப்போ எதிர்கட்சியாக இருந்து உட்காந்து பேசினா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது போய் சேரும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து பாராட்டாம கூட போயிடலாம். ஆனால் ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னா சுட்டி காட்டி உடனே பேசணும். அவன் தான் ஒரு ஊடகம். அப்போ தான் இது மக்களுக்கும் போய் சேரும், ஆட்சியாளருக்கும் போய் சேரும். அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுவான், அதை நிறைவேற்றணும்னு பார்ப்போம். அதுக்கு உதாரணம் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு வந்தேன், 12வது எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். இன்னைக்கு இதை அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் அந்த லாஸ்ட் எக்ஸாம் இலவச பேருந்து பதிவு பண்ணுங்க. இலவச பேருந்து, லிஃப்டி கிடைச்ச பேருந்து, அந்த பேருந்தை நிறுத்த சொல்லி சொல்றாங்க. ஆனால் நிறுத்தலை. அந்த பேருந்து அவ்வளோ வேகமாக போகுது, அந்த குழந்தைய பின்னாடியே ஓடிட்டு. பேருந்து வேகமாக போகுமா? ஒரு வேளை பிரேக் பிடிக்காம போயிருக்கும், அப்படி கூட இருக்கலாம். அந்த குழந்தை போகிற வேகத்துக்கு போய் அடிச்சு பிரேக் போய் மோதி இருந்தா என்ன இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை வந்து உடனே செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட உடனே அதுல டிரைவரா இருந்தவங்களும் கண்டக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஊடகத்தினுடைய ஒரு சிறப்பான செயல். இந்த மாதிரி செந்தில் பாலாஜி கதை தான். அமைச்சர் வந்து கைதாகி உள்ள போய் சஸ்பெண்ட் ஆன உடனே மறுபடியும் வெளியே வந்தோன்னா அமைச்சர் பதவி கொடுக்கலையா, தியாகி பாலாஜின்னு சொல்லி அதே மாதிரி தான் அவங்களையும் கொடுப்பாங்க. மொத்தத்தில் ஒரு ஊடகம் சொன்ன உடனே ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அப்ப அந்த ஊடகத்தை முடக்கிற வேலையை செய்யக்கூடாது. யாரா இருந்தாலுமே இது தப்பு தான், எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும். அப்பதான் மக்களுக்கு நல்லது. அவங்க தப்புன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கேட்குறாங்க. மற்ற விஷயத்துக்குலாம் விவாத மேடைன்னு போடுறீங்க, மக்கள் குரல்னு போடுறீங்க, 4 பேரை சுற்றி கூப்பிட்டு வச்சுன்னு தாம் தூண் 1000 கோடின்றது இன்னைக்கு 40,000 கோடி ஊழலா இருக்குதுன்றாங்க. அதை பத்தி பேசுங்க, அப்பதானே உண்மை வெளியே வரும், மக்களுக்கு போய் தெரியும். அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் முடக்க முடியாது, இந்த மீடியாவையும் முடக்கிறாங்க. இதை பத்தி பேச பிரயோஜனம் இல்லை, நாய் வேலை நிறுத்த முடியாது, எதுவும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதை பத்தி பேசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம